வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலாஜி கந்தசாமி. பிஓ ட்ரை பண்ண டீச்சர்ஸுக்கான இன்றைய கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிலேருந்து அறிதிறன் அப்படிங்கிறது வந்து நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். சரி, முதல்ல எடுத்துமே என்ன பண்ண போறோம்னா நெய்ஸா அப்படிங்கிற பேர் படிப்போம். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெய்ஸா அப்படிங்கிற அந்த அறிவுடைய கருத்துப்படி பார்த்தீங்கன்னா புலன் உறுப்புகள் மூலமாக பெறக்கூடிய செயல்களை தொகுத்தல், சுருக்கி அமைத்தல், விரிவுபடுத்தல், நினைவு கூர்தல் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வரிசையாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கிற அந்த உள்ளத்துலேருந்து வரக்கூடிய அந்த செயல்பாடுடைய அடிப்படையில் ஆராய்ஞ்சி அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அறிதிறன், அதாவது காக்னிட்டிவ் எபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்படின்னு இதுக்கான பொருள் வந்து இது சொல்லப்படுது. என்னுடைய எக்ஸ்பிளைன் வந்து அப்புறம் வெளியுலகத்தை பற்றி தெரிஞ்சுக்க உதவக்கூடிய செயல்களுக்கு பேர் அறிதிறன் செயல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. காக்னிட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரியான அறிகுறி, அதாவது அறிதிறன் செயல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம புலன்காட்சி, கவனம், சிந்தனை, அப்புறம் ஆராய்ச்சி செஞ்சு தெரிஞ்சுக்கிறது, ஆராய்ந்தறிதல்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ நினைவு இந்த மாதிரியான செயல்களுக்கு அடிப்படையாக அமையுது அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அறிதிறன் வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா சுவிட்சர்லாந்து நாட்டு அறிஞராகிய ஜின் பியாஜே அப்படிங்களுடைய கருத்துப்படி பார்த்தீங்கன்னா அறிதிறன் வளர்ச்சியானது தொடர்ச்சியானது மட்டும் இல்லாமல் வரிசையாகவும் அமைஞ்ச பல படிநிலைகளில் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்படி படிப்படியாக ஏற்படக்கூடிய அந்த வளர்ச்சியான அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வளர்ச்சி அடைஞ்ச நிலைகளாகவும் அது வந்து அதுக்கு உரித்தான நடத்தை மாற்றங்கள் இருக்கிறதாகவும் அமையுதுன்னு சொல்லப்படுது. அறிதிறன் வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வளர்ச்சி நிலையும் கடக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, பியாஜோடைய கருத்துப்படி பார்த்தீங்கன்னா குழந்தை தன்னுடைய அனுபவங்களை முறையாக ஒருங்கமைச்சு இணக்கமான நடத்தையை அடைகிறதுக்கு உதவக்கூடிய கருவிக்கு பேர் நுண்ணறிவு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு குழந்தையோட நுண்ணறிவுடைய அளவு எல்லா படிநிலைகளையும் மாறாமல் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா நுண்ணறிவினுடைய அந்த செயல்பாடு மூலமாக அதனுடைய கூட்டமைப்போட தன்மை மாறுதல் அடையுது அப்படின்னு சொல்கிறாரு. அறிதிறன் வளர்ச்சி, இப்போ இதில் என்ன சொல்லப்படுதுன்னா அறிதிறன் வளர்ச்சி அப்படின்ற அந்த செயல்பாடு ப்ராசஸ் ஆஃப் கார்னெட்டிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா அறிதிறன் வளர்ச்சி அப்படிங்கிற செயல்பாடு 4, அதாவது ஒன்று தன்வயப்படுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. தன்வயப்படுதல் 1, 2வது பொருத்துதல், 3வது இணங்குதல், 4வது ஒருங்கமைத்தல் அப்படின்னு 4 உட்கூறுகளையும் கொண்டதுன்னு சொல்கிறது. அதன் உட்கூறுகளுக்கு மட்டும் என்ன சொல்கிறோம்னா அடுத்து வளர்ச்சி படிநிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 இருக்குது. ஸோ அதனால் உட்கூறுகள் ஃபஸ்ட் நம்ம சொல்கிறோம். 2வது பாருங்கள், அடுத்த புலன இயக்க நிலை, செயலுக்கு முற்பட்ட நிலை, பருப்பொருள் நிலை, கருத்தியல் நிலை அப்படின்னு 4 வளர்ச்சி படிநிலைகளும் இருக்குன்னு சொல்லிட்டு பியாஜே சொல்கிறார். அறிதிறன் வளர்ச்சி அப்படின்ற அந்த செயல்பாட்டினுடைய உட்கூறுகள் பார்த்திங்கன்னா இப்போ முன்னே நம்ம பார்த்தோம்னா அந்த 4 விஷயங்களும் பார்த்திங்கன்னா குழந்தை வந்து ஒரு பொருள் அல்லது மனிதர் அல்லது நிகழ்வை தன்னுடைய சுற்றுச்சூழலில் சந்தித்து வினைப்படுறப்ப பார்த்திங்கன்னா அந்த கற்றல் அனுபவம் கிடைக்கிது இல்லைங்களா? ஸோ அதாவது ஒரு பொருளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை உடல் ரீதியாவோ அல்லது மன ரீதியாவோ கையாளணும். இந்த மாதிரியான வந்து செயல்கள் பார்த்திங்கன்னா வரிசையை தொகுத்து மனசில் பதிவு செஞ்சுக்குது அந்த குழந்தை. இந்த மாதிரியான மனப்பதிவை ஸ்கீமா அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்கீமா, ஸோ அது இங்கே வரிசை சொல்லிட்டு இருக்கு, ஸ்கீமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரியான மனப்பதிவு ஸ்கீமா அல்லது அறிதிறன் கட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பியாஜே சொல்கிறார். ஸ்கீமா உருவம் அடைஞ்சு சீராகிறது பார்த்திங்கன்னா 4 உட்கூறுகள் இருக்குது. அது தான் நம்ம முன்னே பார்த்தோம் இல்லைங்களா? தன்மையப்படுதல், அதாவது பார்த்திங்கன்னா அதுக்கு அசிமுலேஷன் சொல்கிறது, பொருத்துதல் அகாமடேஷன் சொல்கிறது, 3வது இணங்குதல் அடாப்டேஷன் சொல்கிறது, 4வது ஒருங்கமைத்தல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபஸ்ட்டு தன்மையப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா குழந்தை தன்னுடைய சூழ்நிலையிலிருந்து பெறக்கூடிய புது அனுபவத்தை தன்னுடைய மனசில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்கீமாவோட இணைக்கிறதுக்கு பேர் தன்மையப்படுத்துதல் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு ஸ்கீமா உருவான உடனேயே அது ஒவ்வொரு புது பொருளுக்கும் புது நிலைமைக்கும் பொருத்தி பார்த்துட்டு அது உணரப்படுது. இது காரணமாக என்ன சொல்கிறேன்னா குழந்தைகள் புதுசாக இருக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் ஏற்கனவே தான் பட்ட அனுபவ தொகுப்பு இருக்கு பாருங்க, அதை பயன்படுத்துகிற திறமையோடு இருக்குன்னு சொல்லப்படுது. 2வது அதனால தான் ஏற்கனவே இருக்கும் ஸ்கீமோட நினைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். அடுத்து பொருத்துதல், இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா தன்மையப்படுத்துதலை தொடர்ந்து வரக்கூடியது பொருத்துதல் அப்படின்ற செயல்பாடு நடக்குது. அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது அனுபவத்தை அடைகிறப்ப அது ஏற்கனவே குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய ஸ்கீமோட பொருத்தி பார்த்துட்டு வேறுபாடுகள் அல்லது முரண்பாடுகள் இருந்துச்சு அப்படின்னா அதை சீர் செய்கிற வகையில் ஏற்கனவே இருக்க அந்த ஸ்கீமா மாற்றி அமைச்சிக்குது இல்லைங்களா? ஸோ இதை வந்து இப்படி படிப்படியாக அனுபவங்கள் சேர என்னன்னா ஸ்கீமா மாற்றம் அடைஞ்சிட்டே வருது. அதாவது குழந்தையோடைய சிந்திக்கிற திறன் வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா இணங்குதல் அப்படின்னு சொல்லப்படுது. இணங்குதல் அப்படின்னா புது அனுபவங்களை ஸ்கீமாவோட சேர்க்கிறது தன்மையப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். பொருத்துதல் அதனுடைய வாயிலாக புது அனுபவத்தோட அடிப்படையில் ஏற்கனவே இருக்கிற ஸ்கீமா விரிவடையுது அல்லது மாற்றி அமைக்கப்படுது. இதோட விளைவாக குழந்தை தான் எதிர்படுற அந்த புது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றி அமைச்சிக்குது. ஸோ இந்த செயலை தான் என்ன சொல்கிறது இணங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு பியாஜே சொன்னார். எந்த ஒரு ஸ்கீமாவும் நிரந்தரமானது இல்லை, புது அனுபவங்களை ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சிக்கிட்டே இருக்கும். மாற்றி அமைக்க முடியாத சூழ்நிலையில் புது ஒரு ஸ்கீமா வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்கீமாவை தவிர புதுசாக ஒன்று ஆரம்பிக்குது அந்த இடத்துல. இப்போ எடுத்துக்காட்டு சொல்லு அப்படின்னா ஒரு பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும் உணவு கொடுக்குறோம்
ஏன்னா அதனுடைய ஜீரண அமைப்பு பாலை மட்டும் கிரகிச்சக்கூடிய அந்த அசிமுலேஷன் சொல்லக்கூடிய அந்த தன்மை இருக்கும். சில மாதங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கூழ் அப்புறம் அப்படியே பிசைஞ்சு கொடுத்த அந்த காய்கறிகள் இந்த மாதிரியான திடமான உணவுப் பொருட்கள் வந்து குழந்தைக்கு கொடுக்குறப்ப சமநிலை பிறழ்வு வந்ததுக்கு அப்புறம் வயிற்றுப்போக்கு அப்புறம் வரதுக்கு அந்த வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில நாட்கள்லேயே அது நின்றுட்டு திட உணவுப் பொருட்களையும் ஜீரணிக்கக்கூடிய வகையில் அதனுடைய ஜீரண அமைப்பே மாற்ற முடியுது இல்லைங்களா? ஸோ இதே மாதிரி குழந்தையுடைய அறிதிறன் கட்டமைப்பும் தான் பார்க்க போகிற அந்த சிக்கலான கருத்துக்களையும் தன்மையப்படுத்திக்கக்கூடிய வகையில் மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பியாஜ் அவர் வந்து வரிசை சொல்லுவார். இப்படியாக அறிதிறன் கட்டமைப்பு மாற்றம் அடைகிறதாலே அந்த குழந்தையுடைய அறிவு வளர்ச்சி ஏற்படுது அப்படின்னு வரிசை வர்றாரு. அதனால் அறிதிறன் வளர்ச்சி அப்படிங்கிறது தனக்கு தெரிகிற பொருட்களுடைய அளவு அல்லது எண்ணிக்கை பெருக்கம் மட்டுமல்ல, ஆராய்ச்சி தெரிஞ்சக்கூடிய முறையிலேயே பெரிய மாற்றங்களும் அடையுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்து ஒருங்கமைத்தல் அப்படிங்கிற 4வது விஷயம் பார்த்தோம்னா, பல ஸ்கீமாக்கள் உருவடைஞ்சிருக்கிற அந்த நிலையில் அது தனித்தனியாக வேலை செய்யாமல் ஒன்றிணைக்கிறதையே ஒருங்கமைத்தல் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக குழந்தையோட அறிதிறன் கட்டமைப்பு தொடர்ந்து மாற்றம் அடைஞ்சு மேம்பாடு அடையுது. உதாரணத்துக்கு பார்க்குறது, பிடிக்கிறது, பற்றுதல். அந்த குழந்தை வந்து பற்றுதல் ஒரு விஷயத்தை பிடிக்கிறது. அப்புறம் அந்த 2 உடல் திறன்கள் அடைஞ்சதுமே அதை முறையாக இணைச்சி தான் பார்த்த பொருளை பொறுக்கி எடுக்கிறது, அதை பிக் அவுட்னு சொல்லக்கூடிய அந்த அப்படிங்கிற ஒரு பெரிய செயல்திறன் அடையுது. பியாஜாவோட அறிதிறன் வளர்ச்சி படிநிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசை ஒரு சில தகவல்கள் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிற முக்கியமான டைட்டில் இதில் என்னென்னா, குழந்தையுடைய அறிதிறன் வளர்ச்சி அடைய அது ஸ்கீமா அப்படின்னும், அறிதிறன் கட்டமைப்பு உடலியக்க சார்புநிலையிலிருந்து மனவியக்க சார்புநிலை அல்லது கருத்தியல் அதாவது அப்ஸ்ட்ராக்ஷன் அந்த நிலைக்கு மெல்ல மெல்ல மாறுது. உதாரணத்துக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு கிரிக்கெட் தானே விளையாடின மகிழ்ச்சி அல்லது இன்பம் வருது. ஆனால் வயது வந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அதே விளையாட்டை தொலைக்காட்சி வழியாக பார்த்தாலே இன்பம் கிடைக்குது, தான் விளையாடின மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது. ஸ்கீமா உருப்பெறக்கூடிய தன்மைக்கு ஏற்ற மாதிரி குழந்தையுடைய அறிதிறன் வளர்ச்சி நிலைகளாக சில விஷயங்களை சொல்கிறாரு. அதில் முதல்ல என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த அதாவது அறிதிறன் வளர்ச்சி நிலைகளில் புலனையக்க நிலை, அதாவது 2 வயசுக்குள்ளே புலனையக்க நிலைங்கிறது 0 to 2 வயதுக்குள்ளே. அடுத்து செயலுக்கு முற்பட்ட நிலை 2 to 7 வயசு. புலனீடான செயல்நிலை அல்லது பருப்பொருள் நிலைன்னு சொல்லக்கூடிய இது வந்து 7 to 11 வயது வரை. 4வது பாருங்கள் கருத்தியல் நிலை 11 வயதுக்கு மேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொன்றையும் நம்ம வரிசை அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்டேஜஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் புலன இயக்க நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சென்சரி மோட்டார் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடியது. இந்த நிலையில் குழந்தை பல பொருட்களுடைய பண்புகளை தன்னோட புலன்கள் வழியாகவும் உடல் இயக்கங்கள் மூலமாகவும் உணர்ந்து புரிஞ்சுக்கு. சரிங்களா? இதில் என்ன சூழ்நிலையும் புலன்களின் இடைவினைன்னு சொல்கிறது. இதுக்கான இந்த நிலையோடைய சிறப்பு சூழ்நிலையோடைய புலன்களுடைய இடைவினை அப்படின்னு சொல்லப்படுது. மொழி உதவி இல்லாமல் தான் பேச புரிஞ்சக்கூடிய அந்த அளவுக்கு இல்லாத ஒரு ஸ்டேஜில் இந்த நிலை உடனடியான அந்த தற்போதைய சூழ்நிலை அனுபவங்களோட இணைஞ்சது அப்படின்னு சொல்கிறாரு. எடுத்துக்காட்டுக்கு 6 மாத குழந்தைகிட்ட ஒரு கலர் பால் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கலர் ஃபன் பால் ஒன்று கொடுக்குறீங்கன்னா கையையும் கால்களையும் குவிச்சு பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யும். ஒரு பாலை கொடுத்தோம்னா கை கால் 2ஐயும் நல்லா குவிச்சு அதை பிடிக்கலான்னு முயற்சி பண்ணும். கைகளையும் கால்களையும் தனித்தனியாக அசைக்க முடியும் அப்படிங்கிறது கூட அது தெரியாது, ஏன்னா அந்த வயசில் தெரியாது. ஆனால் 8 மாத குழந்தை கைகளை மட்டும் பயன்படுத்தி பந்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யும் இல்லைங்களா? அதே 10 மாத குழந்தை பெரிய பாலாக இருந்தால் 2 கையிலையும், சின்ன பாலாக இருந்தால் ஒரு கையிலையும் பிடிக்கக்கூடிய முயற்சி, அந்த பிடிக்கலான்ட்டு ஒரு முயற்சி செய்யும். ஸோ வளர நாலேஜ் வர்றது இல்லையா அந்த மாதிரி. அதே மாதிரி தன்னுடைய கைகளை எவ்வளவு தூரம் நீட்டினா தான் விரும்பின பொருளை எடுக்க முடியும் அப்படின்ற அந்த முறையான அறிவை கூட அந்த ஸ்டேஜில் அந்த குழந்தை அடையுது. சரிங்களா? 2வது பார்த்திங்க அப்படின்னா இதில் தான் வரிசை நம்ம பார்த்துட்டு இருந்தது. அதாவது புலன்கள் கிட்டேருந்து மறைச்சது மறந்துடுது. பிறந்து 10 மாதங்கள் போனதுக்கப்புறம் பொருளுடைய நிலைத்த தன்மை அப்படின்னு ஆப்ஜெக்டிவ் பர்மனன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த தன்மை வந்து அந்த குழந்தைக்கு தெரிஞ்சுக்குது. 3வது பார்த்தீங்கன்னா அடிப்படை நினைவு தோன்ற ஆரம்பிக்குதுன்னு சொல்லப்படுது. அடுத்து இயல்பூக்க நடத்தையிலிருந்து நோக்க அடிப்படையான நடத்தைக்கு குழந்தை மாறுது. 5வது பார்த்தீங்கன்னா எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற அந்த ஆர்வம், கியூரியாசிட்டி, முயன்றி தவறி கட்டல் மூலமாக அந்த குழந்தை இந்த சூழ்நிலையை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நிலையில் தென்படுதுன்னு சொல்லப்படுது. 6வது பாருங்கள், தான் வேறு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் வேறு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது மூலமாக தற்கருத்து வர்றதுக்கு ஆரம்பிக்குது இல்லைங்களா? சுருக்கமாக சொல்லணும்னா புலன் இயக்க நிலையில் குழந்தையோடைய செயல்பாடு நுண்ணறிவு, அதாவது ப்ராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், பார்த்தல், பற்றுதல், அதாவது கிராஸ்பிங் சொல்லக்கூடிய உறிஞ்சுதல், சக்கிங், இந்த மாதிரியான வேலைத்தனம் ஆரம்பிக்கிறதுனால தன்னுடைய உடனடி சூழ்நிலையும் அதில் இருக்கக்கூடிய பொருட்களையும் கையாளுறதுல தேர்ச்சி அடையுது. ஆனால் மொழியை பயன்படுத்தவோ குறியீடுகளை உபயோகிக்கக்கூடிய அந்த ஆற்றலோ அடைஞ்சிருக்காங்க. சரிங்க, அந்த ஸ்டேஜில். அடுத்து செயலுக்கு முற்பட்ட நிலை அப்படின்னு சொல்றது ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடியது. இந்த நிலையில் இருக்கிற குழந்தைகளுடைய அந்த சிந்தனையுடைய பண்புகளை பார்த்தோம்னா முதல்ல ஒன்று எடுத்தோம்னா உடனடியான புலன் தூண்டல்கள்னு சொல்கிறது. அதாவது உடனடியான புலன் தூண்டல்கள் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அனுபவித்தது பற்றின சாயல்கள், இமேஜஸ் அறிவு வளர்ச்சிக்கு உதவுது.
மொழி வளர்ச்சி தொடங்குது. அது மட்டும் இல்லாம ஆனா சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தையுடைய தனி தேவைகள், பயன்கள் இதுகளுக்கு ஏத்த மாரி பொருள் எடுத்துக்குது. ஈகோ சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. சின்ன சின்னதாவே அந்த சொற்களுடைய பொருள் உணரப்படுது. மத்தவங்களுடைய அந்த நோக்கத்திலிருந்து சிந்திக்கிறதுக்கு இந்த நிலையில முடியாது. இது வந்து அந்த ஸ்டேஜ். 2வதா பார்த்தீங்கன்னா, உயிரில்லாத ஜட பொருட்களை கூட உயிர் இருக்கிற மாரி பாவிக்கிறது. அனிமேசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. உயிரற்ற ஜட பொருட்களையும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சின்ன குழந்தைகள் வந்து பொம்மைகள சின்ன குழந்தைகளா பாவிச்சு, அதுக்கு குளிப்பாட்டி, ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு, தான் பக்கத்திலேயே வச்சுக்கும். இல்லைங்களா? ஸோ இந்த மாரியெல்லாம் அது செய்ய ஆரம்பிச்சுரும். அடுத்து 3வது தனக்கு அனுபவத்தை ஏற்படுத்தும் பொருட்களின் ஒரு பண்பினை மட்டுமே. அதாவது என்ன சொன்னா, தனக்கு அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களுடைய ஒரு பண்பு மட்டும் ஒரே ஒரு சமயத்தில குழந்தையால உணர முடியும். அதாவது சென்டரிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால பொருட்கள், உருவம், இடம் மாறினாலும் அதனுடைய அளவு குறையாது. இது கன்சர்வேஷன் சொல்லக்கூடிய அந்த அளவு வந்து குறையாது அப்படின்ற கருத்து உணரப்படுது. உணரப்படாது அந்த இடத்துல. சரிங்களா? அடுத்து பாருங்க 4வதா இந்நிலையில் குழந்தையின் சிந்தனை நெகிழ்ச்சி காணப்படுது. அதாவது நெகிழ்ச்சி காணப்படுது அப்படின்னா, இப்ப இதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லலாம். இதில என்னன்னா, அந்த இது வந்து அந்த அனுபவத்த சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 தண்ணீர் தொட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 3 தண்ணி தொட்டி நான் எதுக்காக இங்க கொண்டு வரேன் அப்படின்னா, அந்த குழந்தை வந்து அப்ப அது எப்படி அதனுடைய இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு தண்ணீர் தொட்டி. இதில ஃபுல்லாவே தண்ணி இருக்கு. சரிங்களா? இன்னொரு தொட்டி. இது ஏ, இது பி, சி அப்படின்ற தண்ணி தொட்டி. இதில என்ன ஸ்பெஷல்னா, இது அகலமா இருக்கு இந்த பாத்திரம். சரிங்களா? இப்ப இங்க என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற சைஸ் ஒரே சைஸ் இருக்கு. இதில இவ்வளோ தூரம் தண்ணி இருக்கு. சரிங்களா? இதில இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஃபுல் ஆன மாரி இருக்கு. பட் இந்த அகலமான தொட்டியில் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற ஒரு தண்ணி எடுத்து இதில ஊத்துனோம்னா, இது என்ன ஆகும்? பார்க்குற அளவு வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தெரியுமா? ஏன்னா, இங்க இருக்கிற சின்ன பாத்திரத்தில இருக்க தண்ணிய எடுத்து இங்க அகல பாத்திரத்தில வச்சோம் அப்படின்னா, இது வந்து என்னவா இருக்கும்? சின்ன கம்மியா இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ஏபிசி அப்படின்னு 3 தண்ணி தொட்டிகள் இருக்குன்னா, அதில ஏபி அப்படின்ற 2 ஒரே மாதிரி, ஒரே அளவு இருக்கக்கூடிய ஜாடிகள்ல ஒரே அளவு நீர் இருக்கிறத பார்த்துட்டு, 2லயும் இருக்கிற நீர் ஒரே அளவானது அப்படின்னு ஒத்துக்கக்கூடிய அந்த குழந்தை, பியில இருக்கக்கூடிய நீரை சிந்தாம சிதறாம அப்படியே சி அப்படின்ற இந்த தொட்டியில ஊத்தும் பொழுது, இந்த ஜாடிக்கு மாத்துனதும், சியில ஏயை விட நீர் கம்மியா இருக்குன்னு சொல்லும். இப்ப இங்க இருக்கிறத தூக்கி இதில ஊத்திட்டோம் அப்படின்னா, இது எம்ப்டியா தான் இருக்கும். தண்ணி வச்சுரும். பட் இதுக்கும் கம்பேர் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, இதில ஹைட்டா இருக்கு. இதில ஹைட் கம்மியா இருக்கு. அப்ப இங்க தண்ணி கம்மியா இருக்கு. இங்க தண்ணி அதிகமா இருக்கு. அப்படின்ற அந்த அகலமான ஜாடிக்கு மாத்துறதுல சில இருக்கிற ஏயை விட நீர் கம்மியா இருக்குன்னு சொல்லும். நீர் உயரத்த மட்டும் உணர்ற அந்த குழந்தைக்கு அகலத்த கணக்கில எடுத்துக்கிறது இல்ல. அந்த டைம்ல, அந்த வயசுல. மறுபடியும் சியில இருந்து பிக்கு மாத்துனா, ஏவும் பியும் சமம் அப்படின்னு அது சொல்லும். சரிங்களா? இங்க இருக்க தண்ணி இதில ஊத்தும் பொழுது, இது 2 சமம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லும். ஸோ இந்த நிலையில குழந்தையுடைய அந்த சிந்தனையில ஒரு நெகிழ்ச்சி இருக்காது. முன்பின் மாற்றம் ரிவர்சிபிலிட்டி இருக்காது. உதாரணத்துக்கு, "உன் பின்னால என்ன இருக்கு? நாய் இருக்குது" அப்படின்னு பதில் சொல்லும். தான் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, "நாய் இருக்குது" அப்படின்ற அந்த பதில அது சொல்லும். "நாய்க்கு முன்னாடி யார் இருக்காங்க?" அப்படின்ற கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. இப்ப இந்த குழந்தை நிக்குது அப்படின்னா, அந்த குழந்தைகிட்ட சொல்றீங்க, "உன் பின்னாடி என்ன இருக்கு?" "நாய் இருக்குது" அப்படின்ட்டு அந்த குழந்தை பார்த்துட்டு சொல்லுது. அதே அதே மெசேஜ் தான். பட் அந்த குழந்தைகிட்டயே அந்த நாய்க்கு முன்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டு பார்த்தா அது ரிவர்சிபிலிட்டி அதுக்கு தெரியாது. ஸோ அந்த குழந்தை அந்த இடத்துல முழிக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ தாய் தந்தையரை சர்வ வல்லமை படைச்சவங்களாகவும் எங்கும் நிறைஞ்சு இருக்கிறவங்களாகவும் நினச்சிட்டு இருப்பாங்க. தாய் தந்தைகள் தான் தன்னுடைய முதல் ஹீரோ, இந்த உலகத்தில் இவங்க தான் பெரிய ஆளுங்க அப்படின்னு அந்த வயசில் அந்த குழந்தை நினச்சிட்டு இருக்கும். விதிகளை முழுமையாக ஃபாலோ பண்ணிட்டு எந்த விளையாட்டையும் விளையாட தெரியாது. சரிங்களா? ஒரு விளையாட்டு விளையாடுறதுக்கு அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி அது விளையாட தெரியாது அப்படின்றது இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மெசேஜை நம்ம சொல்லப்படுறது. இதில் பாயிண்ட்ஸாக வரிசை நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து பருப்பொருள் நிலை அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் பார்ப்போம். பருப்பொருள்னா சிந்தனையும் அறிதல் திறனும் மேலும் உயர்நிலைக்கு உயரும். இருந்தாலும் இது புலனீடான அளவில் தான் இருக்கும். அதாவது புலன்கள் உதவி இல்லாமல் அனுபவங்களும் உள்ளதால் சிந்திக்க முடியுது. ஆனால் பெறப்பட்ட அனுபவங்களுக்கும் அப்பால அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தன்னுடைய சிந்தனையை செலுத்த முடியாது. உதாரணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூட உங்கள் அத்தை வீட்டுக்கு எப்படி போகணும், உங்கள் அத்தை வீட்டுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட கேட்டிங்கன்னா, அது இப்படி லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து போகணும்னு அது சொல்ல தெரியாது. ஆனால் நம்மளை கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னால் அப்படி சரியான வழியில் கூட்டிகிட்டு போய் அவங்க அத்தை வீட்டில் விட்டுரும். ஸோ அந்த அளவுக்கு அதுக்கு நாலேஜ் இருக்கும். பட் இப்படி போகணும் அப்படி போகணும்னு சொல்ல தெரியாது அந்த டைமில். அடுத்து பாருங்கள், குழந்தையால் பொருட்களின் பல பண்புகள்னு சொல்கிறது என்னென்னா, குழந்தையால் பொருட்களுடைய பல பண்புகளை பற்றி ஒரே நேரத்தில் சிந்திக்க முடியுது. அதனால் பொருட்களுடைய மாறா தன்மையை கன்சர்வேஷன் கான்செப்ட்ஸை வந்து தெரிஞ்சிக்க முடியாது. சரிங்களா? 3வதா வகைப்படுத்துதல், வரிசைப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்னா, வரிசைப்படுத்துதல் அந்த உருவ அளவுப்படி மாதிரியானு சொல்கிறது. இடம் காலம் சார்ந்த அந்த தொடர்பு இதுகள் கிட்டலாம் திறன் இருந்தாலும் கூட முழுமையாக தெளிவு இருக்காது. சரிங்களா? 4வது பார்த்தீங்கன்னா,
முன்பின் மாற்றங்கள் நன்கு உணர முடியாது. அதாவது என்ன ரிவர்சபிலிட்டி நல்லா உணர முடியுது அப்படின்னு அந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும். உணர முடியும் அப்படின்னு சொல்லுது. எந்த விளையாட்டும் அதுக்கு உண்டான விதிகளை ஃபாலோ பண்ணி விளையாட முடியுது. இந்த ஸ்டேஜில் பருப்புற நிலையில் விளையாட முடியுது. போன ஸ்டேஜில் விளையாட முடியாது. அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குதுல. 6வது பாருங்க, அதில் இன்னும் ஒரு இதாக சொல்லலாம். அதாவது எந்த விளையாட்டும் அதுக்குள்ள விதிகளை ஃபாலோ பண்ணுது. குற்றங்கள் நோக்கத்தின் அடிப்படையில் இல்லாமல் அதனுடைய அளவின் அடிப்படையில் மதிப்பிடுவாங்கன்னு சொல்லப்படுது. கருத்தியல் நிலை அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம். அடுத்த ஸ்டேஜ் கருத்தியல் நிலை, அதாவது ஃபார்மல் ஆப்ரேஷன் ஸ்டேஜ்னு சொல்லப்படுது. இந்த நிலை குமரப்பருவ தொடக்கத்தில் வந்து எழும் அப்படின்னு சொல்லுது. ஃபர்ஸ்ட்டாக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த நிலையில் நேரெதிரில் இல்லாததை பற்றியும் புலன் தொடர்பில்லாதவை, அதாவது அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதை பற்றியும் குழந்தையால் சிந்திக்க முடியும். 2வது பார்த்தீங்கன்னா, உடனடியான இப்போதைய நிலைமையை காட்டிலும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நிலைமைகள், அதாவது பாசிபிலிட்டிஸ், கற்பனை நிலைமைகள் மாதிரியானவைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியும் அது சிந்திக்கும். கற்பனையாக ஒரு விஷயத்தை சிந்திக்குங்க, இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, உணவு சாப்பிட்றதுக்கு பதில் தேவையான உணவு சாப்பிட்றதுக்கு பதிலாக இப்போ சாப்பாடில் என்ன இருக்குது, விட்டமின்ஸு, தாதுக்கள் இதெல்லாம் இருக்குது. அதை சாப்பாடை அந்த இதில் இருக்கும் அந்த கண்டென்ட்ஸை சாப்பிட்றதுக்கு பதிலாக தேவையான சத்து மாத்திரைகளை சாப்பிட்டு மனுஷன் வாழ முடியுமான்னு கேட்டால் இந்த நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பதில் சொல்லும். காரணகாரியத்தோட பதில் சொல்லும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், விஞ்ஞானிகள் மாதிரி, அதாவது இதில் 3வதாக வரக்கூடிய விஞ்ஞானிகள் மாதிரியே அதை என்ன சொல்லுது, ஒவ்வொன்றை பற்றியும் ஆராய்ச்சி செய்யும். செய்ய வேண்டியதை பற்றியும் செஞ்சு முடிஞ்சதை பற்றியும் பதிவு செஞ்சு பரிசோதனைகள் செய்வாங்க. நிகழ்வுகளுக்கான சாத்தியக்கூறுகள் பற்றி சிந்திச்சு ஆய்வு கருதுகோள்கள், அதாவது ஹைப்போதிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அதை வச்சு சோதிக்கக்கூடிய திறன் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, 4 பாட்டில் இருக்கக்கூடிய கலர் இல்லாத திரவங்கள். அப்போ 4 பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து பாட்டில் இப்போ கெமிக்கல், அது கெமிஸ்ட்ரியில் வந்து நம்ம சொல்கிறோம்ங்க, இந்த பச்சை கலரில் மாறுறது மறுபடியும் கலரே இல்லாமல் போகக்கூடிய அந்த கண்டிஷன் சொல்கிறோம் இல்லைங்களா. இப்படி ஒரு 4 பாட்டில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இதில் வந்து 2 இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் இல்லை. சரிங்களா? இப்போ இது 2யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கலர் கிடைக்குது. இது வந்து கெமிஸ்ட்ரியில் நம்ம படிப்போம். அந்த இதெல்லாம் வச்சு நம்ம பார்த்தோம்னா 4 பாட்டில் இருக்கக்கூடிய கலர் இல்லாத திரவங்களில் 2 ஒன்றா சேர்த்து ஒரு பச்சை நிறத்தை உண்டாக்கி, அப்புறம் அதோட இன்னொரு பாட்டில் திரவத்தை சேர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் மறைஞ்சி கலர் இல்லாமல் போயிடும். அந்த இது வந்து பார்த்திங்கன்னா கலர் வேறு வேறு மாறிடும். இந்த சோதனை வந்து நம்ம கெமிஸ்ட்ரியில் நம்ம செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த லேபில் செய்யணும் அப்படின்னா இந்த விஷயத்தை அவங்ககிட்ட காட்டணும்னு வச்சுக்கோங்க. இப்படி மாறும் பாரு, இதை வந்து இப்படி பண்ணலாம் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவங்க அப்படியே அறிவியல் விஞ்ஞானிகள் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா 4 பாட்டிலுக்கும் ஒவ்வொரு பேர் வைப்பாங்க. இது ஏ, இது பி, இது சி, இது டி அப்படின்னு இந்த 4 பாட்டிலுக்கும் ஒரு விஞ்ஞானிகள் எப்படி பண்ணுவாங்க, அந்த மாதிரி பேர் வச்சு முதல்ல 2 பாட்டில் திரவங்களை சேர்க்கணும் அப்படிங்கிறதால இதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏபி ஏசி அப்படின்னு எழுதுவாங்க. இப்போ இந்த பாட்டில் 2 சேர்த்து இதில் ஊற்றும் பொழுது பச்சை கலராக மாறிடுது. அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய திரவத்தை எடுத்து ஊற்றணும் அப்படின்னா வேறு கலராக மாறிடுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சாதாரணமாக அதை சொல்கிறோம். இது அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது 2 பாட்டிலா ஏபி, அப்போ இந்த 2 பாட்டிலும் சேர்ந்தோம் அப்படின்னா என்ன சொல்லுது பிசி, இப்படி வரிசை ஒரு ஃபார்முலாவை ரெடி பண்ணி எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி அந்த குழந்தைங்க அந்த டைமில் வந்து யோசிக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு நாலேஜ் இந்த ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விளையாட்டு அல்லது சமூக அமைப்போட விதிமுறைகளும் பல பேர் கூடி ஒத்துக்கிறதால ஏற்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதால தேவைக்கு தகுந்த மாதிரி விதிமுறைகளை மாற்றி அமைச்சிக்க அது முயற்சி செய்வாங்க. 5வது பார்த்தீங்கன்னா, குற்றங்களை அதோடைய அளவின் அடிப்படையில் மதிப்பிடாமல் குற்றங்களுடைய பின்னணி நோக்கத்தை வச்சே மதிப்பிடுவாங்க. 6வது பார்த்தீங்க அப்படின்னா, எந்த கருத்தையும் மற்றவங்க நோக்கத்திலிருந்து அதர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து சிந்திக்க முடியும். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்தது வந்து இதுலேயே இந்த டைட்டிலே பியாஜேயின் அறிதிறன் வளர்ச்சி கொள்கையின் கல்வி விளைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, செயலும் பயிற்சியும் அறிதிறன் வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியமானது. அதனால் செயல்வைய கல்வி ஏற்பாடு, அதாவது ஆக்டிவிட்டி சென்டர்டு கரிக்குலம் அப்படின்னு சொல்கிறது, கரிக்குலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானு சொல்கிறது. 2வது பார்த்திங்கன்னா, அறிதிறன் வளர்ச்சி நிலைகளை துரிதப்படுத்த முடியாது, ஆனால் ஆசிரியர் ஒவ்வொரு நிலை தேர்ச்சியையும் ஊக்குவிக்கிற மாதிரியான அனுபவங்களை அமைச்சு தரணும். சரிங்களா? இது ஆசிரியருடைய கடமை. 3வது பாருங்கள், குழந்தையுடைய நிலைக்கு ஏற்ற அனுபவங்களை பள்ளி வந்து சொல்லி கொடுத்து உதவணும். இந்த நிலைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்கள் கொடுக்கப்பட்டால் அதோட தன்மை உணரப்படாமல் போகலாம். சரிங்களா? 4வது பாருங்கள், ஒழுக்க வளர்ச்சியும் அறிவு வளர்ச்சியும், அதாவது இது 2 சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்ந்தது தான். ஒழுக்க வளர்ச்சியும் அறிவு வளர்ச்சியும் இணைஞ்சது. சுமார் 11 வயசில் தான் அந்த குழந்தையால் அந்த செயலோட பின்னாடி அமைஞ்ச நோக்க அடிப்படையில் அதை மதிப்பிடும், அதாவது மாரல் ரிலேட்டிவிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 5வது பாருங்கள், பள்ளி கல்வி ஏற்பாடு, அதாவது கற்பித்தல் முறைகள் அப்படின்னு இது எல்லாமே பார்த்திங்கன்னா அறிதிறன் வளர்ச்சியினுடைய இணைக்கப்படணும் அப்படின்னு சொல்லணும். உதாரணத்துக்கு தொடக்கநிலை சிறுவர்களுக்கு செயல்வெளி கற்பித்தல், இடைநிலைப்பள்ளி மாணவர்களுக்கு படம் மாதிரி பொருட்கள் இதையெல்லாம் செஞ்சு காட்டுறது மூலமாக
கற்பிக்கிறதும் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா சொற்கள் சார்ந்த கற்பிக்கக்கூடிய முறைகளும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 6வது பாருங்க, தானே கண்டறியும் முறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதாவது தானே கண்டறியும் முறை, அதாவது டிஸ்கவரி அப்ரோச்னு சொல்லக்கூடிய அதிக முக்கியத்துவம் அந்த விஷயத்துக்கு கொடுக்கணும். வகுப்பறை கற்றல் கற்பித்தல் செயல்கள் அப்புறம் இந்த மாணவர்களுடைய அந்த சுய கற்றலுக்கு உதவக்கூடிய வகையில் அமையன்னு சொல்லப்படுறது. அடுத்ததாக 8வதா, குழந்தைகள் அளவில் சின்ன அதான் சொல்கிறது சின்ன முதிர்ந்தவர்களால் என்ன சொல்கிறது பாதிக்கக்கூடாது. சின்ன குழந்தைகளாட்ட அவங்கள பாதிக்கக்கூடாது. கொஞ்சம் ஓரளவு குழந்தைகளுடைய சிந்தனையும் செயல்முறைகளும் முதிர்ந்தவர்களுடைய சிந்தனை செயல்கள் இதுகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு தன்மை உடையது. சரிங்களா? 9வது பார்த்திங்க அப்படின்னா, குழந்தைகளுடைய அறிதிறன் வளர்ச்சியில் பாடப்பொருட்கள் அனுபவங்கள் மாதிரியே கல்வித்துறை செயல்கள், அதாவது கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் முக்கியத்துவம் வாய்ந்தது அதாக அது உணரப்படணும்னு சொல்லப்படுது. ஓகே, இதெல்லாம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் வரிசையாக மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள். இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கிளாஸஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் வரக்கூடியதான். கண்டிப்பாக இதிலிருந்து கேள்விகள் வரும். ஓகே டீச்சர்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.